வணக்கம். இந்த தீபாவளி சமயத்தில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. என்னோட பேர் துர்கா தேவி. நாங்கள் தஞ்சாவூரில் இருக்கோம். என்னோட மாமியார் பேர் வந்து திருமதி வெள்ளையம்பாள் அவர்கள். அன்பும் அறனும் உடைத்தாயின் எரிவாழ்க்கை பண்பும் பயனும் அது நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு குடும்பம் அமையணும் அப்படின்னா அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது குடும்ப தலைவி தான். இந்த இடத்துல குடும்ப தலைவி நான் சொல்கிறது என்னோட மாமியாரை தான். ஏன்னா அவங்களோட வழிகாட்டுதலில் தான் எங்கள் குடும்பம் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. அவங்க கொண்டு போகிற விதத்தில் வந்து பாரம்பரியம் பண்பாடு அதுவும் இருக்கும். அதே நேரத்தில் காலத்துக்கு ஏற்ற வகையில் அவங்க வந்து ஃப்ளெக்சிபிளாக மாற்றங்களை ஏற்றுக்குவாங்க. அது அவங்கள்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் வந்து எனக்கு 21 வயதுலேயே திருமணம் நடைபெற்றது. அப்போ வந்து எனக்கு சமையல்லேருந்து குடும்ப நிர்வாகம் வரைக்கும் எனக்கு விஷயமே சரியாக தெரியாது. அப்போ வந்து நான் ஸ்கூலுக்கு வர குழந்த மாதிரி தான் பயந்துகிட்டே வந்தேன். அப்போ எங்கள் மாமியார் வீட்டில் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. நான் எதை சமைச்சு கொடுத்தாலும் எங்கள் மாமியாராக இருந்தாலும் சரி, மாமியார் வீட்டில் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு பார்த்தா நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க. அதுவே எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துச்சு. அது சுமாராக தான் இருக்கும், இருந்தாலும் அவங்க நல்லா இருக்குங்கிற வார்த்தையை சொல்லிடுவாங்க. அப்புறம் நானாக கேட்டு தெரிஞ்சுட்டு அதில் என்ன குறைநிலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் எனக்கு வந்து அவங்கள்ட்ட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு தைரியத்தை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஈவினிங் ஒர்க் முடிஞ்சு வந்து கொஞ்சம் க்ளீனிங் வேலையெல்லாம் இருக்கும், டயர்டாக இருக்கும். நான் கடைக்கு பேசாமல் உட்காந்துருவேன். அப்போ வந்து நான் அவங்கள தேடி வரணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க என்னை தேடி வந்து என் பக்கத்தில் ஒரு ஷேர் போட்டு உட்காந்துருவாங்க. அவங்க நிறைய விஷயங்கள் என்னோட ஷேர் பண்ணியிருப்பாங்க. அன்னைக்கு நடந்த விஷயத்துலேருந்து அவங்களோட சின்ன வயசு ஞாபகங்கள், இப்படி பல விஷயங்கள் அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதுவும் வந்து எனக்கு அவங்கள்ட்ட ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி தான் ஒரு தடவை நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் வந்து அவர் சின்ன வயசில் பண்ண விஷயம், அவர் ஸ்கூலில் எந்த ஸ்கூலில் படித்தாரு, என்னென்ன செஞ்சார் அப்படின்னு அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் ஃபுல்லாக சொன்னேன். அப்புறம் வந்து நான் அவர்கிட்ட கேட்டேன் கிண்டலா, ஏங்க நான் மட்டும் உங்களை பற்றி எல்லாம் சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் என்னை பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்கல அப்படின்னு அவர்கிட்ட கிண்டலாக கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீயும் எங்கள் அம்மாவும் தான் டெய்லி 1 மணி நேரம் உட்காந்து பேசுறீங்களே, அப்புறம் எப்படி உனக்கு தெரியாமல் போகும், மொதல் அந்த சேரை தூக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கிண்டலாக சொன்னார். அது உண்மை தான். எங்கள் அத்தை வந்து ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தால் கூட அங்கே நடந்த எல்லா விஷயங்களுமே ஃபுல் டீட்டெயிலும் என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதுவும் எங்கள் அத்தைகிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி அவங்கள்ட்ட பற்றி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் சிறப்பாக அவங்களோட வழிகாட்டுதல் எங்கள் குடும்பம் நடக்கணும் அப்படின்ற இறைவனை வேண்டிக்கிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும்